இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் முத்துராமலிங்க தேவர் முக்குலத்து சமுதாயம் எனக்கு போட்ட பிச்சை என்றே சொல்லலாம். என்னுடைய முதல் பொது அறிமுகம் அவர்கள் கொடுத்தது தான். ஆனால் நீங்கள் சாதி சமத்துவம் என்று பேசி, ஈவேரா என்று பேசி, பகுத்தறிவு என்று பேசி ஊரை ஏமாற்றி 100 கோடி 150 கோடின்னு திருமணங்கள் நடத்தி குதூகலமாக இருப்பீர்கள். இது ஒரு பொழப்பா? ஏன்னா இவனுங்க நல்லா சம்பாதிச்சு வச்சுட்டு அங்கே போய் சமுதாய பெருமையை பேசுறது. எங்கே? இந்த சாதி சமுதாய கூட்டங்களில் போய் பேசுறது. இந்த சாதி சமுதாய கூட்டங்களில் போய் பெருமை பேசுகிற ஒரு பயலாவது தன்னுடைய சாதிக்கு எதையாவது செஞ்சிருக்கானா உருப்படியா என்றால் செய்திருக்க மாட்டான். அப்படி செய்யக்கூடியவன் இப்படி ஆண்ட பரம்பரை என்றெல்லாம் பெருமை பேசி கொண்டிருக்க மாட்டான். அவன் 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 அமைதியாக அவனுடைய வேலையை செய்து கொண்டிருப்பான். நீ ஒரு ஆகச் சிறந்த கொத்தடிமை. நாளைக்கு இன்பநிதிக்கு ஒருத்தன் பிறந்தாலும் அவனுக்கு நீ கூவுவ, இல்லை உன் பிள்ளைய விட்டு கூவ விடுவ. இவ்வளவுதான் உங்களுடைய தகுதி தராதரம். அதனால் இந்த முக்குலத்து சமுதாயம் என்பது எனக்கு மிக நெருங்கிய ஒரு நட்புறவு கொண்ட ஒரு சமுதாயம் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னை வளர்த்து விட்ட சமுதாயம் என்று தான் சொல்ல வேண்டும். அதன் ஆதங்கத்தின் வெளிப்பாட்டின் அடிப்படையில் தான் இதை நான் பேசுகிறேன். அசிங்கமாக இல்லையா உங்களுக்கெல்லாம்? இந்த சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக எதையுமே செய்யாத நீங்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தில் வந்துக்கிட்டு நாமெல்லாம் ஆண்ட பரம்பரை, நாமெல்லாம் ஆண்ட பரம்பரை. யாரோ எடிட் பண்ணிட்டாங்க. என்னத்தை எடிட் பண்ணிட்டாங்க? ஆண்ட பரம்பரை நீ பேசுனது தானே. ஆண்ட பரம்பரை என்கிற வார்த்தைகளை நீ பயன்படுத்தியது உண்மை. அப்புறம் அதை எப்படி எடிட் பண்ண முடியும்? ஏன் புழுகிற? அப்போது உன்னுடைய வார்த்தையின் பக்கமே உன்னால் நிற்க முடியலையே, நீ எப்படி உன்னுடைய ஆண்ட பரம்பரை என்ற பெருமையை பேசி உன் சமுதாயத்தின் பக்கம் நிற்பாய்? தமிழக மக்களுக்கு வணக்கம். அமைச்சர் மூர்த்தி சமீபத்தில் மதுரையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில், அதாவது அவருடைய சமுதாயம் சார்ந்த அரசு பணிகள் நியமனம், அதற்கு ஆள் சேர்க்கும் விழா அல்லது நிகழ்ச்சின்னு வச்சுப்போம். இந்த நிகழ்ச்சியில் பேசும்பொழுது மூர்த்தி அவங்களுடைய சமுதாயத்தின் பெருமைகளை பேசுவதாக நினைத்து கொண்டு நம்மெல்லாம் ஆண்ட பரம்பரை அப்படின்னு இருக்காரு. அப்போ அங்கேயே இருக்கக்கூடிய ஆடியன்ஸில் இருந்த அவருடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்ட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்க மைண்ட் வாய்ஸ் என்னவாக இருந்திருக்கும்? என்ன பெரிய ஆண்ட பரம்பரை? சரி, ஆண்ட பரம்பரை தான். ஆனால் இன்னைக்கு நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? இன்பநிதிக்கு கூவிகிட்டு இருக்க, உதவாநிதிக்கு கூவிகிட்டு இருக்க. இப்போ உடனே இதில் அவர்களுக்கு கூவக்கூடாதா? சாதி சமத்துவம் இங்கே இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. சாதி சமத்துவம் இருக்கிறது நம்ம பிரச்சனை கிடையாது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சாதி சமத்துவம் அவசியம் என்று சொல்கிறோம். யாருக்கு வேண்டுமானாலும் கூவலாம். கூவணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அது என்ன, யாருக்கு வேணாலும் கூவலாம். ஆனால் இங்கே ஒரு கேள்வி வருது. என்னென்னா, தகுதி வாய்ந்தவர்களுக்கு கூவுகிறாயா அப்படின்றது தான். ஏன் ஆண்ட பெருமையெல்லாம், உன்னுடைய ஆண்ட பரம்பரை பெருமையெல்லாம் அங்கே வரமாட்டேங்குது? நாம் ஆண்ட பரம்பரை ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு உதவாநிதிக்கும், எதற்குமே லாய்க்கப்படாத ஒரு இன்பநிதிக்கும் நாம் கூவணுமா அப்படின்னு உனக்கு ஏன் உரைக்க மாட்டேங்குது? சரி, இந்த ஆண்ட பரம்பரை பெருமையெல்லாம் நீ பேசுறியே, இந்த ஆண்ட பரம்பரை என்று சொல்லக்கூடிய நீ, நாமெல்லாம் ஆண்ட பரம்பரை, நாம ஏன் இப்படி இருக்கிறோம் என்றால் உன்னை மாதிரி ஆட்கள் தான் காரணம். உன் போன்ற ஆட்கள் தான் அதற்கு காரணம். நீ எப்படி இன்னைக்கு பணம் சேர்த்து வச்சிருக்க? உன் பரம்பரை பெருமையை பேசி சேர்த்து வச்சிருக்க? இல்லையே, திருட்டு பணத்தை சேர்த்து வச்சிருக்க. இந்த திருட்டு பணத்தை உனக்கு எப்படி வந்துச்சு? இந்த திமுக என்கிற இந்த கொள்ளை கூடாரத்தில் இருந்துக்கிட்டு நீ இந்த இன்பநிதிக்கும், அதுக்கு முன்னாடி உதயநிதிக்கும், உதவாநிதிக்கும், அதுக்கு முன்னாடி ஸ்டாலினுக்கும், அதுக்கு முன்னாடி கருணாநிதிக்கும் கூவனதுனால உனக்கு கிடச்சிருக்கு. அவ்வளவுதானே? சரி, 100 கோடி ரூபாய்க்கு, அதாவது ஒரே ஒரு திருமணத்தை நீ நடத்துகிற, 100 கோடி ரூபாய் செலவில் நீ நடத்துகிற. மனசாட்சி தொட்டு சொல்லு, உன்னுடைய அந்த நீ சொல்லக்கூடிய ஆண்ட பரம்பரை என்று சொல்லக்கூடிய அந்த சமுதாயம் எப்படி இருக்கிறது? 100 கோடி ரூபாய் திருமணம் நடத்துகின்ற அளவில் எத்தனை பேர் இருப்பாங்க உன்னுடைய சமுதாயத்தில்? விரல் விட்டு எண்ணிடலாம். அப்போ கேள்வி இங்கே என்ன வருது? உன் ஆண்ட பரம்பரை பேச்செல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த அப்பாவி மக்களை, உன் சமுதாயத்து மக்களை உசுப்பேத்தி விடுவதற்காக பேசுவது தான். ஆனால் நீ கொள்ளையடித்து வைத்திருப்பது என்பது எதை வைத்து? சாதி சமத்துவம், நாங்கள் சாதிகளே இல்லை என்று பேசுவோம், இது நடப்பதெல்லாம் திராவிட மாடல் என்றெல்லாம் பேசி ஊரை ஏமாற்றி கொள்ளையடித்து நீ கொழித்து கொண்டிருக்கிறாய்.
ஆனால் உன்னுடைய சமுதாயத்தில் இருப்பவர்கள்ட்ட போய் அங்கே நின்றுக்கிட்டு இது ஓட்டு பிச்சை எடுத்துகிட்டு போ, அது பிரச்சனை கிடையாது, ஆனால் உன் சாதியை இப்படியெல்லாமா நீ பயன்படுத்த வேண்டும்? சரி, இப்போ பேசுனது தான் பேசிட்ட, அதுக்கப்புறம் கேட்குறாங்க உன்னை இந்த மாதிரி பேசிட்டீங்களேன்னு ஒரு சர்ச்சையாகி விட்டது. இதை உன்னை கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்டதுக்கு நீ என்ன பதில் சொல்லியிருக்கணும்? ஆமாம், என்னுடைய சமுதாயத்தின் மத்தியில் நான் பேசினேன். என்னுடைய சமுதாயம் ஆண்ட பரம்பரையாக இருந்திருக்கிறது, ஒரு காலத்தில் இருந்திருக்கிறது, அவர்கள் ஆண்டார்கள் என்பது மறுப்பதற்கில்லை. இன்றைக்கு அந்த சமுதாயம் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிறது என்பதும் மறுப்பதற்கில்லை. பல்வேறு பிரச்சனைகள் அவர்களுக்கு இருக்கிறது என்பதும் மறுப்பதற்கில்லை. இதில் என்ன தவறு அப்படின்னு சொன்னால், உன் ஆண்ட பெருமை அப்படின்னு நீ பேசுவதற்கு உண்மையிலேயே பெருமை, உண்மையிலேயே தகுதி வாய்ந்த ஒரு எண்ண ஓட்டம்னு எடுத்துக்கலாம். நீ அதை பண்ணையா? மாறாக அங்கே எதிர்மறையாக விமர்சனங்கள் வந்த உடனே என்ன பண்ணுற? ப்ரெஸ்ஸை பார்த்துட்டு அது நான் அப்படி பேசலை, அப்படி பேசவே இல்லை, யாரோ எடிட் பண்ணிட்டாங்க. என்னத்தை எடிட் பண்ணிட்டாங்க? ஆண்ட பரம்பரை நீ பேசினது தானே, ஆண்ட பரம்பரை என்கிற வார்த்தைகளை நீ பயன்படுத்தியது உண்மை. அப்புறம் அதை எப்படி எடிட் பண்ண முடியும்? ஏன் புழுகிற? அப்போது உன்னுடைய வார்த்தையின் பக்கமே உன்னால் நிற்க முடியலையே, நீ எப்படி உன்னுடைய ஆண்ட பரம்பரை என்ற பெருமையை பேசி உன் சமுதாயத்தின் பக்கம் நிற்பாய்? உன் வார்த்தையின் பக்கமே உன்னால் நிற்க முடியலையே. அப்போ அந்த ஆண்ட பரம்பரைக்கு அது அசிங்கம் இல்லையா? பேசிய வார்த்தை, சொன்ன சொல், அதன் பக்கம் நிற்க முடியாத முதுகெலும்பில்லாத நீ இந்த சமுதாயத்தை தூக்கி நிறுத்தப் போகிறாயா? உன் சமுதாயமே உன்னை காரி துப்ப வேண்டும். ஏனென்றால் அங்கே அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. நீ பண்ணிட்டப்பா, நீ 100 நல்லா சம்பாதிச்சு வச்சுட்டப்பா, அடுத்த ஒரு 50 தலைமுறைக்கு சம்பாதிச்சு வச்சுட்ட. உன் சமுதாயத்தின் சாபக்கேடே இதுதான். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு சமுதாயத்தின் சாபக்கேடுகளும் இப்படியானவர்கள் தான். ஏன்னா இவனுங்க நல்லா சம்பாதிச்சு வச்சுடுறது, வச்சுட்டு அங்கே போய் சமுதாய பெருமையை பேசுறது. எங்கே? இந்த சாதி சமுதாய கூட்டங்களில் போய் பேசுறது. இந்த சாதி சமுதாய கூட்டங்களில் போய் பெருமை பேசுகிற ஒரு பயலாவது தன்னுடைய சாதிக்கு எதையாவது செஞ்சிருக்கானா உருப்படியா என்றால் செய்திருக்க மாட்டான். அப்படி செய்யக்கூடியவன் இப்படி ஆண்ட பரம்பரை என்றெல்லாம் பெருமை பேசி கொண்டிருக்க மாட்டான். அவன் 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 அமைதியாக அவனுடைய வேலையை செய்து கொண்டிருப்பான். இன்றைக்கும் தேனியில் இருந்தோம், ஏன்னா நான் சிறைச்சாலையில் பார்த்துருக்கேன். என்னுடைய இருந்தவர்கள் சிறையில் என்னுடன் இருந்தவர்கள் இவர்கள் என்னென்ன கேஸில் வந்திருக்காங்க. தேனியிலிருந்து மாத சம்பளம், மாத ஊழியம் 20,000 ரூபாய்க்கும் 25,000 ரூபாய்க்கும் கஞ்சா கடத்தி வருவது. அங்கிருந்து ஹைதராபாத் வரைக்கும் கஞ்சா கடத்திட்டு போகிறது. இது 25,000 ரூபா மாதம். இதற்காக வரக்கூடியவர்கள் ஒரு சமுதாயம் என்று இல்லை, பல சமுதாயங்களிலிருந்து அப்படி தான் இருக்காங்க. அங்கே சிறையில் சிக்கி தவிக்கிறார்கள். அப்போது மாதம் 15,000 ரூபாய்க்கும் 20,000 ரூபாய்க்கும் 25,000 ரூபாய்க்கும் வழி இல்லாமல் கஞ்சா கடத்துவது போன்ற குற்றச்செயலில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கிறது. அது எந்த சமுதாயமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அந்த சமுதாயங்கள் எல்லாம் தள்ளப்படுகிறது என்றால் அந்த சமுதாயத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன் என்று பெருமை பீட்டிக் கொள்ளக்கூடிய உன்னை போன்றவர்கள், ஆண்ட சமுதாயம் என்று பெருமை பேசிக்கொள்ளக்கூடிய உன்னை போன்றவர்கள் இந்த சமுதாயம் மேம்படுவதற்கு என்ன செய்தீர்கள்? என்ன கிழித்தீர்கள்? எப்பொழுதாவது அத்திப்பூத்தார் போல ஒரு மகாபுருஷர்கள் தோன்றுவார்கள். யார்? நம்ம தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார். ஏன் அவரை சொல்லணும் அப்படின்னாக்க, என்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பங்காற்றி இருக்கிறார் தெய்வ திருமகனார் திரு முத்துராமலிங்க தேவர் அவர்கள். எப்படி என்றால், அவருடைய குரு பூஜைக்கு தான் என்னுடைய முதல் மேடை பேச்சு. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் முத்துராமலிங்க தேவர் முக்குலத்து சமுதாயம் எனக்கு போட்ட பிச்சை என்றே சொல்லலாம். என்னுடைய முதல் பொது அறிமுகம் அவர்கள் கொடுத்தது தான். அந்த மேடையில் கதிரவன் எம்எல்ஏ அவர், அப்புறம் நம்ம ஸ்னேகன் மக்கள் நீதி மையத்தில் இருக்கார் இல்லையா அவர், இவங்கெல்லாம் அமர்ந்திருந்தார்கள். இவர்களுடன் சேர்ந்து எனக்கும் பேச வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அதனால் இந்த முக்குலத்து சமுதாயம் என்பது எனக்கு மிக நெருங்கிய ஒரு நட்புறவு கொண்ட ஒரு சமுதாயம் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னை வளர்த்து விட்ட சமுதாயம் என்று தான் சொல்ல வேண்டும். அதன் ஆதங்கத்தின் வெளிப்பாட்டின் அடிப்படையில் தான் இதை நான் பேசுகிறேன். அசிங்கமாக இல்லையா உங்களுக்கெல்லாம்?
இந்த சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக எதையுமே செய்யாத நீங்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தில் உட்காந்துக்கிட்டு நாமெல்லாம் ஆண்ட பரம்பரை. நாமெல்லாம் ஆண்ட பரம்பரைன்னா இந்த வார்த்தை எங்கிருந்து வருது? இப்படியே பேசிக்கிட்டு இருக்கணும் உங்கள் இளைஞர்கள் எல்லாம். நாமெல்லாம் ஆண்ட பரம்பரைப்பா, நாமெல்லாம் ஆண்ட பரம்பரைப்பான்னு. ஆனால் நீங்கள் சாதி சமத்துவம் என்று பேசி, ஈவேரா என்று பேசி, பகுத்தறிவு என்று பேசி, ஊரை ஏமாற்றி 100 கோடி 150 கோடின்னு திருமணங்கள் நடத்தி குதூகலமாக இருப்பீர்கள். இது ஒரு பொழப்பா? இதுக்கு ஒரு பீத்த பெருமை வேற, ஆண்ட பரம்பரை அப்படின்ட்டு. இன்பநிதிக்கு கூவுறதுக்கு என்ன பெரிய ஆண்ட பரம்பரையாக இருக்கணுன்ற பெருமை? ஆகச்சிறந்த கொத்தடிமையாக இருந்தால் போறாதா? அதுதானே நீங்கள் அது சொல்லிட்டு போ. நீ ஒரு ஆகச்சிறந்த கொத்தடிமை. நாளைக்கு இன்பநிதிக்கு ஒருத்தன் பிறந்தாலும் அவனுக்கு நீ கூவுவ, இல்லை உன் பிள்ளைய விட்டு கூவ விடுவ. இவ்வளவுதான் உங்களுடைய தகுதி, தராதரம். அந்த தராதரத்தோடு நிறுத்திக்க. நீ எல்லாம் சமுதாயத்தை மேம்படுத்துவதற்கு வரவும் இல்லை. நீ எல்லாம் உன்னுடைய சமுதாயத்திற்கு ஒரு இழுக்கு, அவமான சின்னம். நீ எல்லாம் உன் சமுதாயத்தை பற்றி பேசவே கூடாது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.